அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை சரியான பாதையிலேயே நடத்தி தம்முடைய கண்ணின் மணியைப் போல நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை குறித்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒருவேளை நீண்ட காலமாக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், காத்திருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றார், நீ விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்பதாக. கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொள்வோம், ஈசாக்கை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது 75 வயது, அவனை பெற்றெடுத்த போது 100 வயது. எனவே அவன் 25 ஆண்டுகள் ஈசாக்கை பெற்றெடுப்பதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற அவன் காத்திருந்தான் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போலதான் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு 40 வயதிலே திருமணம் செய்கின்றான். 20 ஆண்டுகள் கழித்துதான் ஏசா யாக்கோபு என்ற 2 இரட்டையர்களை அவன் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இவன் 20 ஆண்டுகள் குழந்தை செல்வத்துக்காக காத்திருந்தான் என்பதை வேதத்திலே வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, யோசேப்பு சொப்பனம் கண்டதினால் தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு பல துன்பங்களுக்கு ஊடாக அவன் கடந்து வந்து இறுதியாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். அவன் 17 வயதிலே அந்த சொப்பனத்தை காணுகின்றான். அந்த சொப்பனம் நிறைவேற பல ஆண்டுகள் ஆனது. அப்போது அவன் உயர்வை அடைந்தான் என்பதாக நாம் வாசிக்க முடியும். அவன் பார்வோனுடைய சமூகத்திலே இருந்தபோது அவனுடைய வயது 30. நீ யோசிச்சு பாருங்க, 17வது வயதிலே சொப்பனத்தை காணுகின்றான், 30வது வயதிலே அவனுக்கு உயர்வு கிடைக்கின்றது. அந்த தேசத்தினுடைய அதிபதியாக மாறக்கூடிய கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்படியானால் கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார், குழந்தையை தருவார், உயர்வை தருவார், வருமானத்தை தருவார், சுகத்தை தருவார், வியாதியை நீக்குவார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நாம் காத்திருக்கின்ற அந்த காலங்கள் நமக்கு லேசாக தோன்றும். ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை பார்த்து சொல்கின்ற இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். நெடுங்காலமாய் காத்திருக்கின்ற மகனே மகளே, நீ விரும்பினது நிச்சயமாக கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி. தரிசனத்திலே சொன்ன ஆண்டவர் சாலமோனை பார்த்து அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தபடியால், அவன் விரும்பினது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தபடியால் அவன் விரும்பி கேட்ட ஞானத்தை கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே கர்த்தரை விசுவாசிப்போம். அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். எனவே அவரை விசுவாசித்து இந்த முதல் நாளிலிருந்து அவரையே நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட நாம் நடக்க பழகுவோம் என்றால், அவர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகளை நாம் கடைபிடித்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார்.